தானே கேட்டிருக்கோம். டிஎம்கே ஏடிஎம்கே வேணாம், நல்ல ஒரு வாய்ப்பு மக்கள் வாக்காளர்கள் வாய்ப்பு கேட்டிருக்கோம். அதை ஏன் பாஜக ஆளுநரை வச்சு புறந்தள்ள நினைக்குது? மக்களின் வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது. மக்கள் தானே ஜனநாயகம். ஜனநாயகத்தின் அன்பை யார் சிதைக்கிறா? ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வேணா இருக்க மக்களுக்கு இருக்கா? இது என்ன ஆட்சி? அப்ப மக்களை இது வரைக்கும் முட்டாளாக்கிக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் நீ ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி போட்டு மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு ஓட்டு போட்ட மக்கள் முட்டாளா? அப்ப எதுக்கு நீங்க கட்சிகள் தேவையில்லையே? ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வச்சா ஆளுநர் பதவி பிரமாணம் பண்ணிடுவாரு. இருக்கிற மக்கள் முட்டாளா? விஜய்க்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி பாஜக மட்டுமே. ஆளுநர் பாஜகவின் கைப்பாவையாக இருக்கிறார் என்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலின் முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தேர்தல் முடிவுகள் என்பது யாருமே எதிர்பாராத அளவு அனைத்து தமிழ்நாடு மக்களும் ஒரு மாற்றத்தை வேண்டி வாக்களித்திருந்தார்கள். அந்த மாற்றம் என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது. ஏனென்றால் மக்கள் நல்லாட்சியை வேண்டி இருக்கிறார்கள். இன்று இலவசங்களுக்கு அடிமையாவதை இளைஞர்கள் விரும்பவில்லை, மகளிர் விரும்பவில்லை. மக்களுக்கான நல்லாட்சி வேண்டும், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு வேண்டும், மக்களின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடையப்பட வேண்டும். இப்படி மக்கள் ஜனநாயகத்தை முன்னிலைப்படுத்தி நல்லாட்சி வேண்டும் என்று வாக்களித்திருந்த வேளையில் அதை முறியடிக்க நினைக்கும் ஆளுநர், நீங்கள் அறுதி பெரும்பான்மையை நிரூபித்தால் தான் உங்களை ஆள விடுவோம் என்று ஆளுநர் அர்லேகர் வந்து இது ஒரு தவறான முடிவு, 118 நம்பரை காட்டுங்க, அப்பதான் உங்களை வந்து ஆட்சி அமைக்க விட்டு வஞ்சுறாரு. 118 யாரை கட்டினாலும் விட்டுருவாரா? நாங்க இன்று இருக்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர்களுடன் நீங்கள் முதல்வர் இருக்கையில் அமர்ந்து அவர் எப்படி ஆட்சி செய்கிறார் என்பதை பார்க்கலாம். ஒரு 10 நாள் அவகாசம் கொடுக்கலாம். இது போன்ற நாட்கள் எப்படியோ நடந்திருக்கிறது. பல தடவை இது மாதிரி நடந்திருக்கு. இப்போ பாஜக நமது ஆளுநரின் கைக்கூலியா இல்ல ஆளுநரையே பாஜக விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறார் தெரியல. தமிழ்நாடு ஆளுநர் ஆட்சியின் கீழ் வரக்கூடாது என்பது மக்களோட விருப்பம். இன்று அல்லது நாளை தமிழக முதல்வர் அவர் விஜய் அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமரவில்லை என்றால் தமிழகம் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கும். எல்லாரும் சொல்றோம் ஜல்லிக்கட்டு போராட்டம், அதெல்லாம் இல்ல, மக்களுக்கான வாழ்க்கை போராட்டம். இது விளையாட்டு போராட்டம் நடக்காது. இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு போராட்டம், மகளிருக்கான விடியல் போராட்டம். அத்தனை பேரும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். ஏன் ஆட்சியாளர்கள் அதை அவமதிக்கிறார்கள்? கண்டிப்பாக எங்களது கூட்டணியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக வேண்டும். இல்லையில் இன்று தொடங்கி இருக்கும் இந்த போராட்டம் அல்ல ஆர்ப்பாட்டம் மிக பெரிய அளவில் வெடிக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வச்சா ஆளுநர் பதவி பிரமாணம் பண்ணிடுவாரு. இருக்கிற மக்கள் முட்டாளா? அப்ப மக்களை இது வரைக்கும் முட்டாளாக்கிக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் நீ ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி போட்டு மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு ஓட்டு போட்ட மக்கள் முட்டாளா? அப்ப எதுக்கு நீங்க கட்சிகள் தேவையில்லையே? ஆளுநருக்கு மட்டுமல்ல பாஜக அரசுக்கும் அவர்கள் ஆள வேண்டும். தமிழகத்தில் ஆட்சியை எந்த கொள்ளைப்புறமாக பிடிக்க வேண்டும். அதுதான் இன்று விஜய்க்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி பாஜக மட்டுமே. ஆளுநர் பாஜகவின் கைப்பாவையாக இருக்கிறார் என்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். விஜய் என்ற ஒருத்தருக்காக மேல இருக்கிற ஒன்றியம் முதற்கொண்டு பயப்படுத்திட்டே இருக்காங்க. இது குடைச்சல் இல்லை. இதையே தொடர்ந்தால் ஆட்சி அமைக்காமல் ஆளுநரோட ஆட்சியை வர வைக்கலாம். மீண்டும் வந்து சின்ன வேலையா திரும்ப ரீஎலெக்ஷன் வைக்கின்றது மக்கள் விரும்பல. ஆளுநரின் இந்த ஒரு கொள்கை தவறான கொள்கை. இந்த முடிவை அவர் புறம் தள்ளி ஒரு 15 நாள் அவகாசம் கொடுக்க வேண்டும். அறுதி பெரும்பான்மையை விஜய் அறிவிப்பார். அவர் முதலமைச்சர் கட்டிலில் அமர்ந்தவுடன் ஒரு வாய்ப்பு, இப்ப மக்கள் வாய்ப்பு தானே கேட்டிருக்கோம். டிஎம்கே ஏடிஎம்கே வேணாம், நல்ல ஒரு வாய்ப்பு மக்கள் வாக்காளர்கள் வாய்ப்பு கேட்டிருக்கோம். அதை ஏன் பாஜக ஆளுநரை வச்சு புறந்தள்ள நினைக்குது? மக்களின் வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது. மக்கள் தானே ஜனநாயகம். ஜனநாயகத்தின் அன்பை யார் சிதைக்கிறா? ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வேணா இருக்க மக்களுக்கு இருக்கா? இது என்ன ஆட்சி? இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே அவங்க தான் வைக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அலைன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு மக்கள் அதற்கு சம்மதிக்க மாட்டார்கள். அதிமுகவும் திமுகவும் மட்டுமே நிர்ணயம் செல்வதல்ல தமிழ்நாடு. ஒட்டுமொத்த இளைஞர்கள், மகளிர், அனைத்து ஜனநாயக மாண்பை காக்கக்கூடிய மக்கள் வாக்களித்த மக்களுக்கு முக்கியத்துவம் தருவதே அரசின் கடமை. அதை மட்டுமே செய்ய வேண்டும். தலைவர்கள் முடிவு செய்ய வேண்டியது. மேலிடம் அதை முடிவு செய்யணும். ஓகே.
நாங்க நல்ல ஆட்சியை தமிழக இளைஞர்களும் மகளிரும் மாற்று அரசியல் எதிர்பார்த்தாங்க. அந்த ஒரு ஆட்சியை நாங்க காங்கிரஸ் சட்டசபையில் இடம்பெறுற ஆட்சியை எதிர்பார்க்கிறோம். நல்லாட்சி கட்டாயம் மலரணும். அதற்கு ஆளுநரும் தமிழ்நாட்டுக்கு விடிவெள்ளியா இருந்து நல்ல ஒரு பதில் தரணும். தமிழகத்தில் நல்லாட்சி மலரணும். இத்தனை பேர் வேட்பாளர் வாக்களித்திருக்காங்கன்னா மாற்றம் வேணும்னு மக்கள் வாக்களித்திருக்கார்கள். மக்கள் தானே முக்கியத்துவம். மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அரசு இருந்து என்ன செய்ய போகுது? போராட்டம் நீடிப்பது மட்டுமல்ல, தமிழகத்தின் ஒட்டுமொத்த தமிழகமும் ஸ்தம்பிக்கும். யாரும் ஆட்சிக்கு வர முடியாது. அது மட்டுமே உறுதி. மக்கள் ஆட்சி மலர வேண்டும். நாளை விஜய் அரியணையில் அமர வேண்டும். இது ஒண்ணு மட்டுமே முக்கியம். ஜல்லிக்கட்டை விட பெரும் போராட்டமா நடக்கும்.